ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கேட்டாங்க. நம்ம ஈசாவில் தாங்க இருக்கிறோம். ஈசா வந்து பிளான் கிடையாது, இது வந்து வெள்ளிங்கிரி. நம்ம அடுத்த பிளான் இதை முடிச்சுட்டு வெள்ளிங்கிரி போகணும்னு வேண்டுதுன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் போடாமல் வந்துட்டும் பயங்கரமாக தோசை ஊற்றுற மாதிரி குதிக்குதுங்க, தோசை கல் மாதிரி. இந்த டைல்ஸ் வந்தோடனே ஓவர் ஹீட்டாக இருக்குது. எஸ்பிஎஃப் நீங்களும் எல்லாமே என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ வேண்டிக்கோங்க. உங்களுக்காக நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். எனக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்ஸ்டா ரீலில் ஒரு டைம் அந்த தோடு தாண்டா ஆடுற மாதிரி எவனோ போட்டிருந்தானுங்கடா. இன்ஸ்டா ரீலில் அந்த தோடு ஒரு மாதிரி ஆடுனுச்சு காற்றுல. ஆனால் அது ஆடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி ஆடி இருக்கும்? அதான் எப்படி பைத்தியக்காரா, அது கல்லுடா. பல்ல கடிச்சு போய் நான் பாட்டோ எடுத்துட்டு எங்க இங்கதான் டேய், இங்கே தான்டா ஃபோட்டோ எடுக்கணும். வெயிட் ஆடி அப்படியே என் பின்னாடி ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு வாடா. நீங்கள் ஃபோன் அவங்ககிட்ட. சரி, என் ஃபோனில் எடு. என் ஃபோனில் தான் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு வாங்கிட்டு வாடா. ஏன்டா இப்படி பண்ணுற? இரு எடுத்துக்கலாம். என்ன அர்ஜென்ட்? ட்ராவல் ஆஃப் த ஸ்பேரோ பாருங்கள், அப்புறமேட்டு வேணாம். சரி கொடுங்க, எடுத்துறேன். ஃபுல்லாவா இல்லை? அவங்கள ஏறா சாமியெல்லாம் கவர் பண்ண முடியாது. சரி, ஓகே, ரைட்டு. யார் பண்ணுறது? அவள் ஃபோன் தான். எவ்வளோமே எடுக்கிறேன்னு சொல்லி இது பண்ணி கொடுக்க போகிறாங்கடா. இருங்க இருங்க, எனக்கும் தான் சூடாக இருக்குது. எப்படி எப்படியோ சாமி மட்டும் தெரியல. ஓகே, அண்ணா மட்டும் சொல்லாதீங்க. இது வந்து நம்ம அண்ணா. உங்களோட அண்ணாவாண்ணா? இல்லை, என்னோட ஆஃபீஸ் மேட் அவர். சரி, ஓகே. சென்னையிலேருந்து வந்திருக்காரு நம்மளுக்கு அவசரம் கூட வரோம். இவர் வந்து நம்ம கூட ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கன்னியாகுமரியில். இவர் வந்து நம்ம அண்ணா. இவர் தான் பிக் பிரதர் எல்லாத்துக்குமே. ஏன் தலைவரை இல்லை, எனக்கு ஒரு வீடியோ மட்டும் எடுத்து விட்றோம். எனக்கு இங்கே ஒரு தியானம் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும். எதில் இது மேலே உட்காந்தா கரெக்டாக இருக்குமா? வா வா போகலாம். வரும் போட்டோ எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. இங்கூட ஏன் போடல யாரு இப்போ போ. எடுத்துக்கலாம். இதில் எடுத்துட்டுமா? இல்லை, சரி, நான் இன்ஸ்டாவில் அனுப்பிடுறேன். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வேற அதுக்குள்ள பின்னாடி இது வேற வேவுதுறாங்க. எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எங்கடா நின்று எடுக்கணும்னு என்னடா இது? ஆமாம், என்னோட ஹெல்மெட்டுங்கடா. விட்டு இந்த ரோடு வந்தால் மட்டும் இப்படி சுடுது.
டேய் நிமிஷம் இங்கே வா, சட்டையை மட்டும் போட்டுக்கிறேன். வேலையே நின்றுக்கோ, பிரச்சனை இல்லை. போடா, அனுப்பி போடுறேன்டா. அனுப்பி போட்டாயிரா போடா. அடுத்த செருப்புலாம் நான் வரமா. நானும் தான். இந்த இடம் மட்டும் நல்லா கொதிக்குது. டே இதெல்லாம் நம்ம இப்படி பண்றோமா? வீடியோவா போட்டோவாடா? போட்டாயிரா. டீம் வாட்? எடுத்தியா இல்லையாடா? நில்றா. அது ஓகே, இது பர்ஃபெக்ட்ரா. நில்லு. அடுத்தது ஹெல்மெட் போட்டதுனால கொஞ்சம் வெயிலேருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே அவ்வளோக்கா சூடு இல்லை, அங்கே இருக்கிறதோட அதுதான் என்ன சுடுது. காலை பேசாமல் நினச்சிக்கலாமா? காலை நினச்சேன்னா இன்னும் சூடு அதிகமாகும். இங்கேருந்து மலைக்கு நடந்தானா ஏதாவது ஒன்று சொல்லலாம். வாயை திறந்து 10 கிலோமீட்டர்னு போட்டிருந்துச்சு இங்கேருந்து வெள்ளியங்கிரி அடிவாரத்துக்கு. எதையாவது சொல்லிட்டு போங்கடா. இந்த இடம் ஓரளவு பரவாயில்லடா. அதே அடுத்து என்ன தியானலிங்காவா போயிட்டு இருக்கோம். புல்லுல நடவா. டேய் அங்கே போனாலே துண்டு தருவானுடா. மாட்டு வண்டியில் உட்கார வச்சு இழுத்துட்டு போனாங்க. சரி ஓகே, என்ஜாய் பண்ணிட்டோம். எவ்வளோ சூடுன்றேன் அந்த இடம்லாம். டேய் இதுக்குள்ள தான்டா ஸ்பீக்கர் இருக்கு. தம்பி என்னடா தம்பி சொன்ன? அதுக்குள்ளதான் பாடுது அப்படின்னு சொல்றேன். இவன் வந்து கோபுரா நினைச்சு நம்மளையே மண்டையை கழுவி விட்டான் தலைவரை. தம்பி என்ன சொன்ன? இதுலதான் பாடுதுன்னு. ஸ்பீக்கரா? ஆமா, நானும் இந்த ஸ்பீக்கரை பார்த்துட்டு கேக்குதுன்னு நினைச்சேன்டா. சூரியகாந்தி பூ என்ன பூன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். ஜீவா இந்த பூ பேர் என்ன? டேய் செவ்டா. திஸ் நேம் சன்ஃப்ளவர். சூரியகாந்தியா அது? ஆமாம், சின்ன சூரியகாந்தி, லிட்டில் சன்ஃப்ளவர். அப்படின்னா சந்தோஷம்தான். இதெல்லாம் தான் என்ன உருவாக்குறாங்க. என்ன நான் சொல்கிறான் பாருங்களேன். சூரியகாந்தி அந்த கேள்விப்பட்டதில்ல. இது வந்து அந்த தாத்தா காசு போடுன்னு சொல்லி வெட்டி விட்டுருவோம்ல, அந்த செடி நினைக்கிறேன்டா. அது வந்து ஈஸா பார்த்து முடிச்சாச்சு. இப்போ தியானலிங்கா போயிட்டு கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு உள்ளே போகும்போது எப்படியும் கேமராலாம் ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க. அதனால் வெளியே வந்துட்டு தான் மறுபடியும் ஆன் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளை மெடிடேஷன் பண்ணக்கூடிய இடம், ஒரு பாசிட்டிவ் வைப்பு எல்லாமே அங்கே இருக்கும். நம்ம போய் அங்கே 5 நிமிஷம் முடிஞ்ச அளவு நம்ம அமைதியாக உக்காந்தோம்னாலே போதும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி வரலாம். நம்ம அண்ணா என்னையா அவன் தனியாக பேசிட்டு வரான்ட்டு பார்க்குறாங்க. வெள்ளியங்கிரி மலை போகிறோங்க. அங்கே போயிட்டு தான் நம்ம அடுத்த விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறது. மலை ஏற போகிறோம்.